இயேசுவில் பிரியமான அன்பு பிள்ளைகளை, சுட்டி பிள்ளைகளை, இதோ இந்த வருடமும் வேர்ட் காட் டிவி மூலமாய் விடுமுறை வேதாகம பள்ளியை நாம் இந்த நாளில் சிறப்பாக துவங்குகிறோம். நீங்கள் சர்ச்சில் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு சென்றிருப்பீர்கள், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். அதே போல் இந்த 5 நாளையும் நீங்கள் சிறப்பாய் பயன்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய், சிறந்த பிள்ளைகளாய், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்வது போல, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள், ஏனெனில் மின்னரசு அவருக்குரியது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு மொழிந்தது போல, சிறு பிள்ளை உங்களை ஆண்டவர் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார், மிகவும் உங்களை அன்பு செய்கிறார். அந்த நாணத்தோடு கூட நீங்கள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் சிறப்பான இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும், இன்னும் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்ற கதைகள், பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அந்த பாடல்களையும் உங்களுக்காய் சொல்லப்படுகிற கதைகளையும் கேட்டு தாய் தந்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நடக்க உங்களை அன்புடன் கேட்கிறோம், அழைக்கிறோம். இந்த நாளிலும் கூட துவக்க ஜெபமாக நம்முடைய சிறு பிள்ளைகள் நமக்கு ஜெபத்தை சொல்லுவார்கள். நீங்களும் அதை கேட்டு தொடர்ந்து சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம விபிஎஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோமா? வாங்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த உம்முடனே, பெண்களுள் பேர் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெருக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இப்பொழுது துவக்க ஜெபத்தை கேட்டோம். அதைத் தொடர்ந்து ஆக்ஷன் சாங்ஸ் பார்த்து மகிழ்வோம். அடுத்த நிகழ்வாக இறை வார்த்தையை கேட்கப் போகிறோம். தூய ஆவியை பற்றியதான இறை வார்த்தை. நுணுக்கமாக அதை கேளுங்கள். அதைத் தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் நம்மை நன்றியோடு கூட நம்மை போற்றுகிறோம். இந்த நாளிற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளோடு இடைபடும்படிக்காய் தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படிக்காகவும் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்காகவும் நீர் இரக்கம் பாராடும்படிக்காய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எபேசியருக்கு எழுதின திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 17. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பாருங்கள், இப்போது கடவுள் நமக்கு எப்படி துணை செய்கிறார் என்றால், நம்ம சாதாரணமாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, ஆனால் நமக்கு எத்தனையோ காரியங்கள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழணும், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக நான் நல்லா படிக்கணும். எத்தனையோ விருப்பங்கள் இருக்குது இல்லையா உங்களுடைய இருதயத்தில்? அம்மாவா இல்லையா? அம்மா தானே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள்லாம் கடவுள் எப்படி கொடுப்பாருன்னா, எப்படி கொடுப்பாரு? நாம் விரும்பணும் இல்லைங்களா? இப்போது மத்தேயுவில் கூட நம்ம வாசிக்கிறோம், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், ஏன்னா அவங்களுக்கு நான் ஆசி வழங்க போகிறேன்னு. பாருங்கள், உங்களை எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு காட்டிலும் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறாராம்? உங்களுக்கு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர செய்யுங்கன்னு சொல்லி சீடர்களுக்கு சொல்கிறார் இல்லையா? காரணம் என்னென்னா, அவருக்கு சின்ன பிள்ளைங்களான்னா ரொம்ப பிரியமா, அப்படி தானே? அப்போது அவர் பிள்ளைகள் அவர் நீங்கள்லாம் பார்ப்பீங்கல்ல, படத்துலலாம் பார்த்துருக்கீங்க, ஏசப்பா உட்காந்துட்ருப்பார், அது மடி மேலே ஒரு குழந்தை இருக்கும், அவங்களோட சுற்றி குழந்தைங்கள்லாம் இருக்கும், அப்படி தானே? அப்போ பார்த்தாக்கா அப்போது ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? உங்களை மாதிரி சிறு பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் ஆசி வழங்கவே இந்த சிறு பிள்ளைகளை என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கு நீங்கள் கூட என்ன பண்ணணும்? நம்ம நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டால் கூட நம்மளுக்கு கிடைக்காது, அப்படி தானே? நம்ம விரும்புகிறோம், கேட்குறோம், அப்பா அம்மாட்ட கேட்டால் சில வேளையில் கிடைக்கல. ஆனால் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாராம்? நமக்கு அதை கொடுப்பாராம். அதையும் தாண்டி எதை கொடுப்பாராம்? ஞானமும் வெளிப்பாடும் நிறைந்த தூய ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பாராம். அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தெரியுமா? இந்த உலகத்தில் கொடுக்குற கிஃப்ட்டு காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிஃப்டாக வரார் பாரு, அதுதான் பெரிய கிஃப்ட்டு. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர்னா யார்? இப்போ உங்களுக்கு முடியல, நீங்கள் இப்போது சாப்பிட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அம்மா எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க, அப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கேட்பீங்களா? கேட்க மாட்டிங்களா? கேட்பீங்க இல்லைங்களா? அப்போது பரிசுத்த ஆவியானவருக்கு அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் என்னாலும் ஏசப்பாக்கிட்ட நம்ம கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம சொல்லணும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லணும். இன்றைக்கு கூட அது குறித்து தான் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி பெந்தகோஸ்து பெருவிழா, தூய ஆவியானவருடைய திருவிழா. அப்போ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்கு பண்ணணுமா? ஹோலி ஸ்பிரிட்க்கு பண்ணணுமா? எந்த ஒரு வேலை செய்தாலும் என்ன பண்ணணுமா? ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் கூப்பிட வேண்டாம், அம்மா கூப்பிட வேண்டாம், அப்பா கூப்பிட வேண்டாம், யாரையும் கூப்பிட வேண்டாம். அப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட் கம் வித் மீ, ஆவியானவர் என்னோட வாங்க, ஃபஸ்ட்டு ஆவியானவர் என் கூட இருங்க. நீங்கள் சொல்கிறீங்களேம்மா என் கூட இருமா, பா எங்கள் கூட இருங்கப்பா, இன்றைக்கி நீங்கள் லீவ் போட்டு வீட்டில் இருங்கப்பா, ஆஃபீஸ்க்கு லீவ் போடுங்கப்பா, அம்மா நீங்கள் இன்றைக்கி வீட்டில் இருங்கம்மா, அதெல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா? அதை தாண்டி எதை கேட்கணுமா? ஆவியானவரை நம்ம கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர், அதை சொல்கிற தூய ஆவியானவர் உங்களுக்கு முழுசுமாக கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருனாக்கா, நாம் சோர்ந்து போகிற வேலையில் பலவீனமாகிற நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த பரிசுத்த ஆவியானவரை தினந்தோறும் நிமிடந்தோறும் நம்ம ப்ரேயர் பண்ணி பா எனக்கு உங்கள் ஆவினால் என்னை நிரப்புங்க, இந்த பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு நம்ம கேட்கணும். கேட்டால் மாத்திரம்தான் என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞானம்னா என்ன? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்னா என்ன? ஞானம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா?
அப்போ பார்த்தாக்கா அந்த ஞானம் ஏசப்பா எனக்குள்ளே இருங்க, ஏசப்பா எனக்குள்ளே இருங்க, என்னோட இருங்க, என் கூட இருங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் சொல்லணும். இப்போ நம்ம போகிறோம், எங்கேயோ போகிறோன்னு தெரியல, ஒரு ஆபத்தான இடம் வருதுன்னா கூட என்ன பண்ணோம், இந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நல்ல வழியில் நம்ம கொண்டு போகும். அப்போ அது நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு யார் கொண்டு போவா? பரிசுத்த ஆவியானவர். அதை நம்ம ஏசாயால கூட நம்ம வாசிக்கிறோம், இறை வார்த்தையில் கூட நம்ம வாசிக்கிறோம் 30:21. நீ வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் போனாலும் இதுதான் வழி என்று உன் செவிகளில் கேட்கும்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட் அதில் தப்பான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ நீங்களும் அது கூட போகும்போது என்ன ஆகிடும், நீங்களும் தப்பான வழிக்கு போயிடுவீங்க. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது ஆவியானவர் சொல்கிறார், பா அங்கே போவாத, நீ அங்கே போவாத, அந்த பக்கம் நீ போவாத அப்படின்னு யார் சொல்லுவா? ஆவியானவர் நம் பக்கத்தில் இருந்து காதுகளில் அந்த ஒலி கேட்கும். யாருக்கு கேட்கும்? யாரெல்லாம் ஏசப்பாவை விரும்புகிறோமோ, யாரெல்லாம் ஏசப்பாவை மனசார எனக்கு ஏசப்பா மாத்திரம் தான் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், எந்த ஆபத்தான நிலையில் போனாலும் இந்த வழியில் போகாது, இந்த வழியில் போகாது என்று நமக்கு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதுங்களா பிள்ளைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நல்ல வழிக்கு நல்ல பாதைக்கு கொண்டு போவார். அதுதான் ஏசப்பா சொன்னார் இல்லையா? அவர் மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்திற்கு போனார். சொல்லி இதோ நான் போகிறேன் உங்களுக்கான, நான் போயிட்டா இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம அப்பா நம்ம விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டாரா அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா யாரை நம்பி விட்டு போவார்? சரி நான் வெளியூருக்கு பயணம் செய்கிறோமா, அம்மா பார்த்துப்பாங்க அப்படி தானே. இப்போ அம்மாவும் போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? யாருமே இல்லை நிற்போம். அப்போது ஒரு வெளியூர் பயணத்துக்கு அப்பா போகிறாருன்னா அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறாருன்னா, அதே தான் ஏசப்பா அவர் போன பிறகு என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புகிறேன். அந்த துணையாளர் தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் உன்னை என்ன பண்ணுவார்? உனக்கு கற்று தருவார், உனக்கு நல்வழி சொல்வார், நல்லது எது தீமை எது என்று உனக்கு கற்று தருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுதான். அப்போது அந்த ஆவியானவரை பிள்ளைகளா நீங்கள் இப்போ விரும்புனீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க? உங்களோட எதிர்காலம்லாம், உங்கள் வாலிப நாட்கள், உங்கள் எதிர்காலங்கள்லாம் எப்படி இருக்குமா? செம்மையாக இருக்குமா, பசுமையாக இருக்குமா. நம்ம வார்த்தையில் கூட வாசிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம், வீட்டில் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பிள்ளைகளாக இருந்தால் காலேஜ் போகிற பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுங்கள்? ஏசப்பாவை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. ஏசாயா 41:13 கூட நம்ம வாசிக்கிறோம், அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? துணை. எந்த நேரத்தில் அவர் நமக்கு துணை செய்கிறவராக தான் இருக்கிறாரு. அப்போது நாம் என்ன பண்ணணும்? ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்ல வேண்டாம். ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்க. ஏசப்பா நான் ஸ்கூல் போகிறேன், என் கூட இருங்க. ஏசப்பா நான் பரீட்சை எழுதுகிறேன், என் கூட இருங்க. ஏசப்பா நான் கடைக்கு போகிறேன், என் கூட வாங்க. ஏசப்பா நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், என் கூட வாங்க. அப்போது எல்லா இடங்களிலும் ஏசப்பாவை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிக்கின்னு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாராம் ஏசப்பா? எல்லாவித ஆபத்துக்கள் இருந்தும், எல்லாவித தீமைகளும் பொல்லாப்புகள்லேருந்து என்ன பண்ணுவார்? உங்களை நோய் நொடிகள்லேருந்தும் மரணத்திலிருந்தும் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். அதுதான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன். யார் சொல்வா சொல்லுங்கள்? அப்படி தானே? அப்போது இந்த துணை தான், இந்த ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோமா? நம்ம அப்படியே பேக்க மாதிரி இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன். ஒன்றுமே தெரியல, அப்படி தெரியல, இப்படி தெரியல இருந்தோம்னா, பரிசுத்த ஆவியார் நமக்கு என்ன உள்ளத்தை கொடுக்குறாருன்னா, அந்த 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்கிறோம், கோழை உள்ளத்தை இல்லை, திடமும் நம்பிக்கையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை தான் நான் உனக்கு தருகிறேன்றார். பாருங்கள் எவ்வளோ அழகாக. அப்போது நமக்கு கோழை உள்ள இல்லை. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார்னா, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களாம்? கோழையா பேக்கையா அது மாதிரிலாம் இருக்க மாட்டீங்களா? தைரியமாக, உற்சாகமாக, போல்டாக, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல படிக்கிறது, நல்ல போல்டாக பேசுறது, கடவுளுக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த மாதிரியான ஒரு போல்ட்னஸ் உங்களுக்கு வந்துடும். அப்படி தானே?
என் பிள்ளைங்களா? அப்படி தானே வரணும். ஏன்னா நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. யாரை கூப்பிட்ருக்கீங்க? ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா என்னை நடத்துங்கங்க நீ சொல்லும்பொழுது அவர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்றால் நமக்கு உதவி வேணும் இல்லையா? ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். இப்போ நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், நடந்து போகிறோம், டயர்டாகிடுவோமே, எப்படி? அப்போது ஆவியானவரே என் கூட வாங்க. அப்போ ஆவியானவரே நீங்கள் வாங்கன்னும் போது நம்மளை என்ன பண்ணுவாராம்? உங்களை என்ன பண்ணுவார்? உங்கள் காலெல்லாம் கையில் அவர் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடக்கிறது போல தான் இருக்கும். அந்த சுமைகளெல்லாம் யார் வாங்கிப்பா? ஆவியானவர் வாங்கிப்பார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். புரியுதுங்களா? அப்போ இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி காலையில் எழுந்திரிச்சா ஆவியானவருக்கு ஒரு விஷ் பண்ணணும். குழந்தைங்களாம் வீட்டிலலாம் பிள்ளைங்களாம் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது என்ன பண்ணுவாங்க? மார்னிங் டேடி, மார்னிங் மம்மி சொல்லுவாங்க இல்லையா? சொல்கிறீங்களா? சொல்லணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்தோமே, குட் மார்னிங் மம்மி, குட் மார்னிங் டேடி அப்படி சொல்லணும். மார்னிங் டேட் அப்படி சொல்லணும். அப்போ அதுபோல் ஆவியானவருக்கும் நீங்கள் அப்படி தான் சொல்லணும். மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், ஆள்கிட்ட எழுந்திரிச்சிருந்தோமே அப்படியே ஆள்றாண்ட பார்த்து குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படி நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நாள் முழுவதுமாய் ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். படிக்கும்போது, போகும்போது, வரும்போது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகும்போது, எல்லா நிலையிலும் ஆவியானவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லா வித காரியங்களும் கற்றுத் தருவார், கற்றுக் கொடுப்பார். அப்படி அதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கற்றுத் தருவார். அப்படிப்பட்ட ஆவியானவர் நீங்கள் தினந்தோறும் கூப்பிடுறீங்களா? டெய்லி கூப்பிடுவீங்களா? டெய்லி கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு கேள்வி. ஆவியானவர் என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? புரியுதுங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? ஆவியானவர் யார்? புரியுதா பிள்ளைங்களா? ஓகே. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் தினந்தோறும் ஆவியானவரை கூப்பிட்டு உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. பிள்ளைகளா, இந்த கேள்விக்கான பதிலை இதை பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் பதில்களை தெரியப்படுத்துங்க. அந்த பதில்களை பார்த்து உங்களுக்கான பரிசுகள் நாங்கள் அனுப்புவோம். சரிங்களா? ஹலோ ஏசப்பாவின் செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம குடும்பமாக இணைந்து வாழ்கிற அன்பின் கனியை தூய ஆவியானவர்கிட்ட கேட்டு இந்த ஆர்ட் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அக்கா, அண்ணன், சின்ன பிள்ளைங்க எல்லாரோட கைரேகைகளையும் வச்சு இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் அவங்களோட கைரேகைகளை சும்மா பெயிண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் அந்த ட்ரீ மாதிரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மரத்தோட ஸ்டெம், பிரான்ச்சஸ் அந்த மாதிரி நம்ம கிளைகள்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் அந்த மரங்களை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த ஷேப் அப்படின்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது பிரான்ச்சஸ் முடித்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்க அம்மா, அப்பா எல்லாரோட கைரேகைகளையும் நம்ம சும்மா பெயிண்ட் பண்ணி ஒரு லீஃப் செட்டப் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் தாத்தா, பாட்டி, வீட்டில் வரவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட கைரேகைகளையும் வச்சு எல்லோரும் ஒற்றுமையாக அன்பாக வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த ஆர்ட் நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆர்ட் மாதிரியும் கூட நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். எல்லோரும் இணைந்து இருக்கிற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சமான கலரில் பண்ணலாம்.
நான் வந்து இன்றைக்கி எல்லோ அண்ட் ரெட் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு தீம் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கலர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி வரும்போது நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எப்படி இந்த மரத்தோட அந்த லீஃப் எல்லாமே வந்து இணைஞ்சு இருக்கோ அதே மாதிரி நம்ம குடும்பங்களும் ஆண்டவர் வந்து அன்பின் வரத்தினால எல்லாத்தையும் இணைந்து வைப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு சிம்பலைஸாக இந்த ஆர்ட் வந்து அமையும். நீங்கள் இந்த ஆர்ட் மாதிரி பண்ணி நீங்கள் ஹாலில் உங்கள் ரூமில் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் போடலாம். ஓகேவா? எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகுங்க. குறிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற எல்லார்கிட்டேயும், வீட்டுக்கு வரவங்க எல்லார்கிட்டேயும் அன்பாக சமாதானமாக நீங்கள் வந்து தூயாவின் நற்கனிகளை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். சரிங்களா? நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கூப்பிடுங்க. சரிங்களா? அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஃபேமிலி ட்ரீயாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்க? எப்போதும் நம்ம ஃபேமிலி வந்துட்டு அன்பாக இருக்கிறதுக்கு ஏசப்பா கிட்ட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் தொடர்ந்து. சரிங்களா? இப்போ இந்த ஆர்ட்டை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செட்டப்பில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். உங்களுக்கு முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் சும்மா கூட ஹேங் பண்ணி வைங்க. சரிங்களா? நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி எங்களுக்கு செஞ்சு அனுப்புங்க. நெக்ஸ்ட் கிராஃப்டில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. பை பாய். இயேசுவில் பிரியமான சிறு பிள்ளைகளே, குழந்தைகளே, நாம் இந்த நாளில் ஒரு சிறு கதையை கேட்க போகிறோம். ஒரு சிறுமியை பற்றியான கதை. இவள் இஸ்ரேல் தேசத்தில் சீரியா நாடு படையெடுக்கிறது. அது இஸ்ரேல் தேசத்தின் மீது போர் தொடுத்து அங்கே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்கிறார்கள். அந்த இடத்தில் கொள்ளையடித்து செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற சில பேரை கடத்தி கொண்டு சீரியா நாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த சீரியா நாட்டில் படைத்தளபதியுடைய வேலைக்காரியாய் ஒரு சிறு பெண் அழைக்கப்படுகிறாள். அங்கே சென்று அந்த மகள் வேலை செய்கிறாள். வேலை செய்கிற இடத்துல அவள் அன்போடு கீழ்ப்படிதோடு அந்த தலைவிக்கு வேலையை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தேசத்தையே நாட்டின் பாதுகாப்பாக படைத்தளபதியாக இருக்கிற, அனைத்திற்கும் படைத்தளபதியாக இருக்கிற நாமான் என்பவருக்கு தொழுநோய் இருக்கிறது. அது தீராத வியாதியாய் உடல் முழுதும் இருக்கிறது. அவர் அந்த நோயோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வியாதி குறைந்தபாடு இல்லை. அந்த வேதனையை கண்டு அந்த சிறுமி வேதனைப்படுகிறார், பரிதவிக்கிறார். அவருக்கு இந்த வியாதி வருவதை பார்த்து அவள் கவலைப்படுகிறாள். ஆனால் அவருக்கு தெரியும், இஸ்ரேல் கடவுள் அதை சுகப்படுத்துவார் என்று சொல்லி அந்த சிறுமி ஒரு நாள் அந்த படைத்தளபதியுடைய
துணைவியார் மனைவி தலைவிடத்தில் எஜமானிடத்தில் சொல்லுகிறாள். நம்முடைய தலைவர் எஜமான் இஸ்ரேல் தேசத்தில் கடந்து போனால் அங்கே இருக்கின்ற எங்கள் இறைவாக்கினர் அவரை சுகப்படுத்துவார் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாள். அவரிடத்தில் அதை பற்றி சொல்லுகிறாள். ஏனெனில் அவள் பயபக்தி உள்ள சிறுமியாக இருந்தாள். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் அதுபோல் பயபக்தியோடு இருக்கிறீர்கள்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அன்பு நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களை வெறுக்கிறவர்கள் கூட நீங்கள் அன்போடு நடந்து கொண்டால் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். பாருங்கள், அங்கே எஜமானி, ஆனால் அந்த மகள் சொல்வதை கேட்கிறாள். அதை தன் தலைவனிடத்தில் சொல்லுகிறார். அதை கேட்ட அந்த படைத்தளபதி நாமான் சீரியா நாட்டுடைய மன்னரிடத்தில் சென்று இது போல சொல்கிறார்கள், நான் அங்கு போகிறேன் என்று சொல்லி. அதை கேட்ட சீரியா நாட்டு மன்னன் உடனே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து பல தங்க நகைகளை எல்லாம் கொடுத்து பொருட்களை எல்லாம் கொடுத்து இஸ்ரேல் தேசத்திற்கு நாமானை அனுப்புகிறார். அவன் படைகளோடு செல்கிறார். இஸ்ரேல் தேசத்துக்கு சென்றதும் அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அரசனிடத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகளே, அந்த கடிதத்தை கொடுத்ததும் அந்த இஸ்ரேல் தேசத்துடைய அரசன் பயந்து போய், நடுங்கி போய், கலங்கி போய், நான் என்ன கடவுளா? உயிரை கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் என்னிடத்தில் போர் தொடுப்பதற்கு ஒரு வழிவகையை தேடுகிறானா சீரியா நாட்டு அரசன் என்று சொல்லி கலங்கி போகிறான். அதை கேள்விப்பட்ட எலிசா ஆள் அனுப்புகிறார். அவரை, அந்த படைத்தளபதியை என்னிடத்தில் அனுப்புங்கள், இங்கே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவனை அங்கே அழைக்கிறார்கள். பிரியமான பிள்ளைகளே, அவன் அதை கேட்டு நாமானை எலிசாவிடத்தில் அனுப்புகிறான். எலிசாவிடத்தில் அனுப்பினதும் எலிசாவுடைய வீட்டுக்கு முன்பாய் வந்து நிற்கிறான் எலிசா. எலிசாக்கு முன்பாய் நாமான் நிற்கிறார். நாமான் நின்றதும் அதை அறிந்த எலிசா தன் வேலையாளிடம் சொல்லி, யோர்தான் ஆற்றிலே போய் அவரை 7 முறை முழுக சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் வேலையாளிடத்தில் சொல்லுகிறார். அதை கேட்ட நாமான் கோபம் அடைகிறான், டென்ஷன் ஆகிறான். அவர் வருவார், என் மேலே கையை வைப்பார், ஆண்டவர் பேரை சொல்லி சுகப்படுத்துவார் என்று நினைத்து வந்தேன், அவர் என்னை அலட்சியமாக நினைக்கிறாரா என்று சொல்லி ஒரு நிமிடம் கோபப்பட்டு இது வேண்டாம் என்று சொல்லி வெளியே போகிறான். ஆனால் பிரியமான பிள்ளைகளை, ஒரு சிலர் சொல் புத்தி கேட்க மாட்டார்கள், சுய புத்தியும் இருக்காது. இந்த நாளிலும் கூட நாம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாய் தந்தையர் சொல்லுவதை கேட்க வேண்டும். சில காரியங்களிலே அவர்கள் சொல்லுவதை கீழ்ப்படிந்தவர் கேட்கும்போது அது நன்மையாய் மாறும். பாருங்கள், அவர் சொன்னது கேட்க முடியாமல் டென்ஷன் ஆகிறார், கோவப்படுகிறார். வாங்க திரும்பி நம்ம நாட்டுக்கே போகலான்னு. ஏன்னா அங்கே இல்லையா இதுவுடைய அருமையான நதிகள் ஓடுகிறது, ஆறுகள் ஓடுகிறது, அங்கே மூழ்கி நான் சுகம் பெற முடியாதா என்று சொன்னான். ஆனால் அவருடைய படைகளில் இருக்கிற வீரர்கள் சொல்கிறார்கள், எஜமானனே, தலைவரே, இது விட கடினமானதை உங்கள்கிட்ட எலிசா சொல்லியிருந்தா நீங்கள் செய்திருக்க மாட்டீங்களா? ஆனால் இது ஈஸியான காரியம் தானே, மூழ்கி எழுந்திருக்க சொல்கிறாரு, ஒரு வேலை செய்து பாருங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்கள், சுயமாக யோசித்து டென்ஷன் ஆன அவர் அவங்க சொல்கிறத ஒரு விஷயம் கேட்கிறார். இன்றைக்கி அநேகர் கேட்பதில்லை. பிள்ளைகள் நீங்கள் கூட கேட்கறதில்லை. ஆனால் அந்த ராஜா, அந்த தளபதி, படைத்தளபதி, அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவர் அந்த பணியாளர் சொல்வதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த யோர்தான் ஆற்றிலே முழுகுகிறார். 7 முறை முழுகுகிறார். அவர் குழந்தை போல ஒரு மேனையை, உடலை பெறுகிறார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, அவர் முழுதுமாய் சுகம் பெற்றுக்கொள்கிறார். பாருங்க, கீழ்ப்படிந்தார், சுகம் பெற்றுக்கொண்டார். அவர் வராரு, வந்துட்டு எலிசாவிடத்தில் சொல்கிறார்,
இதோ இந்த தேசத்தில் இருக்கிற கடவுளை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, இவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி தன்னை கடவுளுக்காய் அர்ப்பணிக்கிறார். பாருங்கள், அந்த சிறுமி சொன்ன வார்த்தை அவரை மனமாற்றத்தை தருகிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு வந்ததும் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், மகிழ்ச்சியோடு அவர் கடந்து போகிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ராஜாவோடு போவேன், ராஜாவுடைய குலதெய்வத்தை வணங்கும் பொழுது நான் அவரோடு செல்ல வேண்டியது இருக்கிறது, அவர் செய்வது போல நான் செய்ய வேண்டியது இருக்கிறது, இதை ஒன்றி உங்கள் கடவுளிடத்தில் சொல்லி என்னை மன்னிக்க சொல்லுங்கள், நான் வேறு எதையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மன தைரியத்தோடு அவன் அறிக்கை செய்கிறான். பாருங்க, ஒரு சிறுமி அன்று கீழ்ப்படிந்து தன் தலைவனிடத்தில் சொன்னால் உண்மையான தெய்வத்தை அந்த நாமான் அறிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அவரை தவிர வேறு தெய்வமே இல்லை என்று சொல்லி தன் தேசத்துக்கு வந்தான். அன்றிலிருந்து ஒரே கடவுளை, இஸ்ரேலின் கடவுளை அவன் ஏற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் கூட என் அருமையான பிள்ளைகளை, நாமும் உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? தாய் தந்தையர் சொல்வதை கேட்கிறோமா? மறைக்கல்வி ஆசிரியர்கள் சொல்வதை கேட்கிறோமா? நம்முடைய வகுப்பில் இருக்கிற ஆசிரியர்கள் சொல்வதை கேட்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த கதையில் வருவது போல நாமும் அன்பு கொண்ட பிள்ளைகளாய் வாழ முயற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமான பிள்ளைகளை, அருமையான கதையை கேட்டீர்கள். அந்த கதை கூறுவது போல நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறோம். அப்படியாய் அடுத்தது ஒரு பாடல், அந்த பாடல் நாமும் கூட சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பிள்ளைகளே, அடுத்ததாய் இறை வார்த்தையை கேட்க போகிறோம். ஆவியின் கனிகள். அந்த கனி தூய ஆவியானவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட மகிழ்ச்சி என்ற இறை வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நாம் ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியாய் வாழ முயற்சி எடுப்போம். அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் விபிஎஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக தான் இருப்போம். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், விபிஎஸ் கிளாஸ்க்கு நாம் வரோம், அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், அதில் கலந்து கொள்கிறோம். இந்த நாளில் நம்ம அந்த விபிஎஸ் கிளாஸ்க்கு வரும்பொழுது ஒவ்வொரு வருடமும் நம்ம பிறந்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வயதுக்கேற்றபடி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வகுப்புக்கு நீங்கள் போய் அதில் கலந்துருக்கிறீங்க. அதில் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னை மரியாளுடைய அந்த பரிசுத்தத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆம் பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு வருடமும் நம்ம அந்த விபிஎஸ் கிளாஸ்க்கு நீங்கள் போகும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் நிறைந்து, மகிழ்ச்சியில் நிறைந்து கலந்து அனுபவித்து அந்த நாட்களை நீங்கள் கழித்திருக்கலாம். இந்த நாளிலும் அந்த மகிழ்ச்சியை பற்றி தான், அந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்குது, அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது யார்? இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவை நம்ம அறிந்து கொள்கிறோம். அன்னை மாதா அம்மாவை நம்ம பக்தியோடு வணங்குகிறோம், அவங்கள நம்ம மரியாதை செலுத்துகிறோம். அப்படின்னா அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்தது. அந்த ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி பைபிள் வழியாக நமக்கு எப்படி கிடைச்சிது, அன்னை மரியாள் எப்படி அந்த ஆண்டவரை சுமந்து அந்த அந்த நேரங்களில், அந்த சூழ்நிலைகளில் அவங்க எப்படி சந்தோஷம் அடைச்சாங்க, அடுத்தவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்தாங்க, கடவுள் பிதாவானவர் எப்படி அந்த வார்த்தைகளை அனுப்புனார், நம்ம இந்த பைபிள் வழியாக, வேதத்தின் வழியாக, விவிலியத்தின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம்மா. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வார்த்தைகள் எடுத்து வாசிப்போமா? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? எடுத்து பாருங்க. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரைஸ் த லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளை, இங்கே வானதூதர் என்ன பண்ணுறாரு? இயேசு பிறக்கும் பொழுது அந்த இடையர்கள், ஆடு மேய்க்கிறவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்களாம், அங்கே குளிரில் அவங்க குளிர் காஞ்சின்னு ஆடுகளெல்லாம் வச்சுன்னு உக்காந்துருக்கும் பொழுது வானதூதர் போய் அவர்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு? தோன்றாரு.
தோன்றி அவர்கள் முன்பாய் நிற்கும் பொழுது அவங்களுக்குள்ளெல்லாம் அவரை பார்த்த உடனே ஒரு பயம் இருக்கும். புதிதாய் வந்து நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ அந்த வானதூதர் சொல்கிறாரு, எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். சாதாரண மகிழ்ச்சி இல்லை. அவர் நீங்கள் வந்து சந்தோஷமடைகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சாதாரணமாக சொன்னாரா தூதனானவர்? இல்லை, பெரும் மகிழ்ச்சியுற்ற நற்செய்தி உங்களுக்கு நானே அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்த செய்தி, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு பிறக்கிறாரு. இயேசு மீட்பர் என்னும் மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பிள்ளைகளே, அந்த மகிழ்ச்சி அன்னைக்கு மாத்திரம் அந்த இடையர்களுக்கு மாத்திரம் சொன்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே வார்த்தைகள் சொல்லுது, விவிலியத்தில் பைபிளில் வார்த்தைகள் சொல்லுது, எல்லா மக்களுக்கும் நான் இயேசு பிறந்த நாளில் இருந்தவங்களிருந்து இந்த நாள் வரை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி விபிஎஸ் வழியாக நீங்கள் பார்த்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வரைக்கும் இந்த மகிழ்ச்சி தங்கியிருக்கணும்னு வானதூதர் சொன்னார். அந்த மகிழ்ச்சிக்காகத்தான், அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காகத்தான், அந்த மகிழ்ச்சி நம்மில் தங்கணும். நம்ம வளர்கிற வயசில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம் உற்றார்களுக்கு, உறவினர்களுக்கு, நம் நண்பர்களுக்கு அந்த மகிழ்ச்சி தங்கணும்னு தான் வானதூதர் என்ன பண்ணார், அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை அறிவிச்சிட்டு போகிறாரு. அதற்காகத்தான் இயேசு பிறந்தார். இயேசு எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாள் மாதாம்மாக்கு பிறக்கப்பட்டது. வானதூதர் வந்து சொன்ன உடனே அன்னை மரியாள் சந்தோஷம் அடைஞ்சாங்களான்னு பார்த்தா இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பயம். அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி நிகழும்? அப்போ வார்த்தைகள் சொல்லுது, தூதர் சொல்கிறாரு, ஆண்டவரால், தூய ஆவியால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் எல்லாம் கூடணும் போது அவங்க உடனே சொல்கிறாங்க, இதோ நான் உண்டு அடிமை. பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இந்த வகுப்பு வழியாய், இந்த நிகழ்ச்சி வழியாய், இந்த செய்திகள் வழியாய் இயேசு பேசுகிறார். இயேசு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, வந்து உக்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. நம்முடைய ஆலயத்தில், சர்ச்சில் விபிஎஸ் கிளாஸு நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஓடுறோம். பிள்ளைகளெல்லாம் ஓடுறீங்க. எதுக்காக? சந்தோஷத்தை, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான். அந்த மகிழ்ச்சி அதோடு நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இயேசுவானவர் அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருக்கிறாரு. அப்போ தூதனானன் சொல்கிறாரு, இன்னொருத்தருக்கும் வந்து எலிசபெத் அம்மாளுக்கும் உன்னுடைய உறவினராகிய எலிசபெத்துக்கு தூய ஆவியால் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூதனானன் சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, மரியா அந்த எலிசபெத் அவனை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. யூதயா மலைநாட்டுக்கு நடந்தே போகிறாங்க. போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, பார்த்த உடனே அவங்க போய் நிற்கிறாங்க. போய் நின்ன உடனே எலிசபெத் அம்மாள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல தூதனானவர் போய் எலிசபெத் அம்மாள் சொன்னாரான்னு பார்த்தா இல்லை. உடனே எலிசபெத் அம்மாள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வாழ்த்துறாங்க, அன்னை மரியாள வாழ்த்துறாங்க. வாழ்த்துன உடனே உன் தாய் என்னிடத்தில் வர நான் தகுதியுற்றவளா, நான் எனக்கு என்ன இருக்குது, என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. வாழ்த்தினோடனே உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் வரை நம்பிய நீர் பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை பேரு வகையால் துள்ளுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி, பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணுதான், பேரு வகையால் துள்ளியது. பிரியமான பிள்ளைகளே, அந்த சந்தோஷம் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
பரிசுத்த ஆவியால் யாரெல்லாம் ஆட்கொள்ளப்படுறோமோ, இன்றைக்கி இந்த நாள் நம்மளுடைய திருச்சபையில் நம்ம கொண்டாடுறோம், பெந்தகோஸ்து நாளில் பெருவிழாவை கொண்டாடுறோம். பரிசுத்த ஆவியால் அன்னை மரியாள் ஆட்கொள்ளப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத் அம்மாவை ஆட்கொண்டாங்க. இங்கே பார்த்தா அவங்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி இருக்குது? ஒருமித்து பரிசுத்த ஆவியால் சந்தோஷமாகுதான். பேரு வகை அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்க சந்தோஷப்படுறாங்க. வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த சந்தோஷத்தை அன்னை மரியாளும் எலிசபெத்தமாலும் அனுபவிக்கிறாங்க. அனுபவித்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோட கூட இருக்கிறாரு. அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க? அந்த சந்தோஷத்தோட, அந்த மகிழ்ச்சியோட போற்றி ஆண்டவரை பாடுறாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். 1வது அதிகாரம் 46 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 56 வரைக்கும் மரியாள் அந்த பாடலை, மகிழ்ச்சி பாடலை பாடுவாங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது. திரும்பவும் சொல்கிறாங்க அவங்க, என்னுடைய மனம் ஆண்டவரை நினைத்து பேரு வகை கொள்ளுது, மகிழ்ச்சி கொள்ளுது, சந்தோஷம் கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவருடைய வாழ்க்கையை படிக்க வந்திருக்கிறீங்க, அவருடைய வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறீங்க, அவரோடு இருக்க போகிறீங்க. உங்களுடைய வயதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அவரை நினைத்து நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும். அந்த அனுபவமாகப்பட்டது நம்முடைய உள்ளத்தை சந்தோஷத்தால் நிரப்பும். பிள்ளைகளே, நீங்கள் சிறு பிள்ளைகளாக இந்த நாளில் இருக்கிறீங்க. காலங்கள் கடந்து போகும் பொழுது நீங்கள் பெரியவங்களாக ஆவீங்க. அப்போ இயேசுனுடைய அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்னன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த மகிழ்ச்சி காலம் முழுவதுமாய் உங்களில் தங்கணும். அன்னை மரியாளோடு இருந்த அந்த பரிசுத்தம், அந்த தெய்வ பயம், அந்த பரிசுத்த தைரியம் உங்களோடு இருக்கணும்னா இந்த நாளில் இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய ஆழத்தில் தங்கணும், சிந்தனைகளில் தங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அதனால தான் இன்றைக்கி இந்த விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நம்மளுடைய கிறிஸ்தவ ஆலயங்களில் என்ன பண்ணுறாங்க? விபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அதில் வெறும் விளையாட்டு, பாட்டு, ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது. இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கை வரலை தெரிவிப்பாங்க. அதன் மூலமாய், அதன் வழியாய் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த பாடல்கள், ஆடல்கள், இன்னும் நாடகங்கள், அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. வெறும் உலக பிரகாரமான சந்தோஷத்திற்காக அந்த வகுப்புகள் நடத்தப்படலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அன்னை மரியாளுடைய தெய்வ பயம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அவர்களுடைய பரிசுத்தம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதற்காகத்தான் இந்த வகுப்புகள் நமக்கு நடத்தப்படுகிறது. ஆம் பிள்ளைகளை, இயேசுவானவர் வார்த்தைகள் சொல்லுது. இதில் படித்து பார்த்தோம்னா இயேசு வாழ்கிற பொழுது மனிதருக்கும் கடவுளுக்கும் ஏற்றபடி வாழ்ந்தார்னு பார்க்குறோம். அன்னை மரியாளும் எப்படி வாழ்ந்தாங்க? குடும்பத்தில் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? எப்படி ஒரு மனிதரால் நடக்கும்? இப்போ நம்ம இயேசுவை போல், இயேசு போல் நம்ம வாழணுன்றதுக்காக தான் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நமக்கு இந்த வகுப்புகள் சிறு வயது முதல் இயேசுவை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படின்னா எதுக்காக? அப்படின்னா அவங்களுக்கு பொழுது போகலணும். நமக்கு லீவ் விட்டுருக்குறாங்க, வேறு வேலைகள் இல்லைன்னு நமக்கு இந்த வகுப்புகள் வைக்கிறாங்களா, இந்த கிளாஸ் வைக்கிறாங்களான்னா இல்லை. இயேசுவை நாம் முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளணும். அவர் நம்மில் ஆட்கொள்ளப்படணும். அவர் கொடுக்குற அந்த மகிழ்ச்சி என்னன்றதை நாம்
தெரிந்து கொள்ளணும். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா, இயேசுவை போல நம்ம வாழ்ந்தோம்னா, அன்னை மரியாளை நாம் பக்தியாக அன்னை மரியாளை தாயே என்று நம்ம வணங்குறோம். அவங்களுக்கு தேர் எடுக்கிறோம், அவங்களுக்கு நம்ம ஜெபமாலை சொல்கிறோம். அது உண்மை என்றால் அந்த மகிழ்ச்சி நம்ம இடத்துல தங்கணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த கொடுக்குற அந்த ஒரு ஆளுகைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லணும். அந்த வாழ்க்கை நாம் இன்று மாத்திரமல்ல, சிறு வயதிலிருந்து நாம் பண்படுத்தப்பட்டு ஆண்டவரால் நாம் தொடப்பட்டு இயேசுவை முழுமையாய் நாம் அனுபவித்து நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வயதிலும் நாம் அதை கற்று 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 வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும். உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கொடுக்குற சந்தோஷம். அப்படின்னா எப்படி இருக்கும்? அன்னை மரியாள் அந்த வயிற்றில் சுமந்து கொண்டே எத்தனையோ மைல்கள் நடந்து போய் எலிசபெத் அம்மாவை என்ன பண்ணுறாங்க, அங்கேயே தங்கி கவனிச்சிக்கினாங்களாம். இவங்களே கர்ப்பமாக இருக்கிறாங்க, இன்னொருத்த உறவினரை போய் அவங்களுக்கு சேவை செய்யணும். அந்த நாட்களில் வசதி வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டுங்களில் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. துணி துவைக்க மெஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, கேஸ் இருக்குது, ஏசி இருக்குது. அதெல்லாம் அந்த நாளில் கிடையாது. பஸ் வசதி கிடையாது, ட்ரெயின் வசதி. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கர்ப்பம் தரித்த நிலையிலேயே போய் அவங்களுக்கு அங்கேயே தங்கி, எத்தனை மாதங்கள் தங்கி, 3 மாதங்கள் மேலே அவங்க தங்கி அவங்களுக்கு சேவை செய்தாங்களாம், அவங்கள பணிவிடை செஞ்சாங்க, அவங்கள கவனிச்சிக்கினாங்களாம். அப்போது எல்லா விதமான ஒரு வேலைகளையும் செய்து கொண்டு அவங்கள கவனிச்சிருப்பாங்க. அது எப்படி செய்ய முடியும்? அது முடியுமா? நாம் வளர போகிறோம், பெரியவங்களாக ஆக போகிறோம். இந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நம்முடைய இந்த நாளில் நம்ம கேட்குற இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த காரியம், அன்னை மரியாள் செய்த இந்த பணிவிடை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்ந்தால் தான் முடியும். அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவித்தா தான் முடியும். அடுத்தவங்களுக்கு உதவும் பொழுது ஒரு சில நேரத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியான வெறும் சிரித்து உலக பிரகாரமான அனுபவித்து களியாட்டங்களில் இருந்து போகிறது மட்டும் மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சினா அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்போவும் எந்த நாள் நம்ம கடைசி வரை இந்த உலகத்தில் வாழற வரை நமக்கு அது தங்கியிருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம இந்த வகுப்பு வழியாய் இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாய், நம் குடும்பங்களுக்குள்ளாய், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் தங்குமடிக்காய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இந்த விவிலியத்தின் வழியாய் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு பரிசுகள் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுங்கள். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க எந்த நாட்டிற்கு விரைந்து சென்றார்? பிள்ளைகளே, மீண்டும் இந்த கேள்வியை கேட்கிறேன். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க எந்த நாட்டிற்கு விரைந்து சென்றார்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுதுங்கள், பரிசை வெல்லுங்கள். ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இந்த கேள்விக்கான பதிலை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிள்ளைகளை? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு பிள்ளைகளை, இதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதி அனுப்புங்கள். அதே போல் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மனப்பாட பகுதி சரியாய் நோட் செய்து கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1-6 முடிய இந்த திருப்பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். இறுதி ஜெபத்துக்கு நாம் கடந்து வருவோம். பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அனைவரையும் நீர்
ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களை அவர்கள் வழியாய் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அவர்கள் கேட்ட ஒவ்வொரு இறை வார்த்தை, பாடல்கள், கேள்விகள் அனைத்திற்கும் தெய்வமே நீர் அவர்களுக்கு ஞானத்தை தந்து, ஆண்டவரே தெய்வ பயத்தை தந்து, அவர்கள் சிறப்பாய் வாழ்க்கை வாழ நீர் அருள் புரியும் சுவாமி. அவர்கள் படிக்கிற படிப்பில் ஆண்டவரே சிறப்பான காரியங்களில் அப்பா அவர்களை ஆசீர்வதித்து சிறப்பாய் படிக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியா என்னை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை கண்டு இவருடைய நண்பர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் சாட்சிகளாய் இவர்கள் வழியாய் அவர்கள் மாற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தினாலே பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.